ஓகே தான். ஆவரேஜ் எபிசோட். ரொம்ப இழுத்தமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ரம்யா மேட்ரு அவ்வளவு தூரம் ரொம்ப போயிருக்கவே அழுத்தமா தேவையில்ல. இருந்துச்சு. இவ்வளவு தூரம் போயிருக்க தேவையே இல்லை. சொல்லிட்டாங்க ஓகே. ஏன்னா அது வந்து ஃப்ரைடேலே வந்து அங்க வியானா வந்து ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டா. சாரின்னு சொல்லி முடிச்சுட்டா. எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. வாட் யூ நீட் ஃப்ரம் தட் ஒரு அவுட்கமே வந்து சாரி சொல்லி முடிச்சுட்டா அவ. அதுக்கப்புறம் பிடிச்சி அடிச்சது ஓகே. ரம்யா அடிக்கிறதுக்காக நீங்க ஒன்று பண்றீங்க, தட்ஸ் ஆல் ரைட். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இவ்வளோனா இழுத்துருக்க தேவையில்லாது. அதான் முதவே குத்தத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுக்கு நிஜமான ஞாபகம் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பண்றதை பார்த்தா அவளுக்கு ஷி டசன்ட் நோ. இட் வாஸ் மோஸ்ட்லி பிளான்டு. இல்ல ரசிகன் ப்ரோ, இது வந்து அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ மாதிரி இதை எதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பக்கெட் இஷ்யூவை பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. அதோட நிறைய இஷ்யூ நடந்தது, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாத விஜிஎஸ் ஷோ பாக்குறாரா இல்லையானே தெரியல. ஏங்க இவர் ஒண்ணுமே அட்ரஸ் பண்ண சரியா. வீக்ல வந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அந்த கேம் போன விதம், அந்த நெக்லஸ் ஒளிச்ச இடம், 1008 ஆமா, பிரச்சனை இருக்காங்க சரியா. எதையுமே பண்ணாம ஃப்ரைடே எண்ட் ஆஃப் தி டே நடந்த ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த சண்டைக்கு ஒரு இது வச்சு கேட்டா என்ன எங்களை இன்னும் அடிங்க அப்படின்னா தான் நாங்க ஷோ இது பண்ணுவோன்றது. ஆமா, அது வேற சொல்றாரு. கேவலமா இது பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேவையில்லாத ஆணி. ஷோட ரெப்புடேஷன் அவரே குறைக்கிறாரு. ரெப்புடேஷன் இருந்தா தானே சொல்லி சொல்றாரு போல. இல்ல ப்ரோ, இவர் வந்து எல்லாரையும் சுத்த விடுறாங்கன்னு சொல்றாரு. இவரே அப்படித்தானே பேசுறாரு. இவரு பேசுற வார்த்தை எல்லாம் கரெக்டா இருக்குதா? இனிமேல் நம்மளும் அப்படிதாங்க பேசணும் அப்படின்னா. இல்ல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க இவருக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் ஒரு மாதிரி நார்மலா பேசுற மாதிரி பேசுறாரு. மத்தவங்க கிட்ட வந்து எடுத்தோடனே அந்த ஒரு ரூடா பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி நிறைய பேரோட கேம் பிளே வந்து மாத்துனதே விஜிஎஸ் தான். ஓகேங்களா? இதே 2-3 வீக்ஸ் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா பிரஜன் இஷ்யூல கூட பாத்தீங்களா, விளையாடுன்றீங்க, இப்படி பண்ணாதன்றீங்க, அப்ப இவரு தானே அதை மாத்துறாரு. இப்ப பாருங்க, பிரஜன் போயிட்டாங்கன்றாங்க. எல்லாம் என்ன பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் மேலதான் நிறைய மிஸ்டேக் இருக்குது ப்ரோ. எதை அட்ரஸ் பண்ணணுமோ அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன இஷ்யூ அததான் பண்றாங்க. இங்க பெரிய பெரிய இஷ்யூ எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாத இதை அட்ரஸ் பண்ணி என்ன எனக்கு புரியல. யார சேவ் பண்ணணும்னு சொல்லி இது பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவே வந்து வாட்டர்மெலன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ வந்து பெருசாக்கி அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கானா வினத்துக்கு பெருசா எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஏன் ஒன் சைடா எடுத்துட்டு போறாங்க? அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் ப்ரோ கொண்டு போவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே. சி தேர் இஸ் a லிமிட் டு வாட் யூ கேன் டூ. கொஞ்சம் பார்க்கும்போது பார்க்குறாங்க, ஓரளவுக்கு பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லாட்டி ரிமோட் வச்சு மாற்றிட்டு போங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருந்தா என்ன பண்ண முடியும்? ஹாய் சாம். வணக்கம் வணக்கம். என்னங்க சூப்பரா இருந்துச்சு எபிசோடு. விளக்கெண்ண மாதிரி இருந்துச்சு. சுத்தமா நல்லா இல்ல. என்னடா பக்கெட் இல்ல சுத்தமா இல்ல. இல்ல ஆக்சுவலா அந்த இந்த பக்கெட்டை பிக் பண்ணதே 2 பேரும் ஒயிட் வாஷ் பண்ணணும் தான். அது இதுக்கு இதை எடுத்துட்டு வந்து கடவுள் எவ்வளவோ மேட்டர் இஷ்யூ பண்ணி அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் கேம் ஆடுறவங்க எல்லாம் வெளியில அமிச்சுட்டு நீங்க வந்து கேம் ஆடாதவங்களுக்கு இந்த மாதிரி வாரம் வாரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க. என்னங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. எங்க அதான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. கடைசியில தூக்கி அந்த கப்ப அவருக்கே புரிய மாட்டேங்குது. அவருக்கு தான் விமர்சனம் வருது, எங்களுக்கு தெரியும். நாங்க மெயின் இஷ்யூ எதுவோ அதை தான் எடுப்போம். இந்த பக்கெட்டு தான் மெயின் இஷ்யூ. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பக்கெட் தான். பக்கெட்டு தான், அதுதான் எடுத்து நாங்க பேசுவோன்றாரு. சரி ஓகே. போன வாரம் இந்த நகையை தூக்கி போட்டது, இந்த இது பால தூக்கி போட்டதுலாம் ஒன்றும் வரல. மேபி நாளைக்கு வருமான்னு என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்ல நாளைக்கு இல்ல. சரி ஓகே. அப்போ பிகே ஆண்ட்ராய்ட் பண்ணிருக்காரு, அவர் பேசுறோம். அடுத்து பிபி. ஓகே, ஹாய் எவ்ரிவன். எனக்கு என்னன்னா, இது விஜய் சேதுபதி சொன்னது உண்மைதான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்ரமுக்கும் விஜய் சேதுபதிக்கும் கள்ள தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது அவர் மறைக்கிறாரு. அதிகமா அது மறைக்கிறாரா?
ஏங்க மண்டமே வந்து கொண்ட மாதிரி தெரியுது அப்பட்டமா, என்னங்க மறைக்க முடியும் இதுக்கு மேல? எங்க ஒரு ஓட்டிங் வச்சிருக்காங்க சரியா? யூடியூப்ல ஒரு சேனல்ல பார்த்தேன். 4 மணி நேரத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 70,000 பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. 83% சொல்லியிருக்காங்க விக்கல்ஸுக்கு ஒண்ணா விஜய் சேதுபதி வந்து நிப்பாரு அப்படின்ட்டு. அதான் பிரஜின் அவருக்கு ஃபேவரட்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. பட் ஆனா சாண்ட்ரா, பிரஜின், விக்ரம், அப்புறம் யாரு இன்னும் கனி, இவங்க 4 பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட்ஸ். அவர் கண்டிப்பா இவங்கள எது பண்ணாலும் இது பண்றாரு. பார்வதிலாம் வந்து எனக்கு என்னன்னா ரம்யாவுக்கு தெரியாது 6 வாரம் கேம் விளையாட்டுருக்காங்க. எப்பயுமே கேப்டனை தான் போட்டு அடிப்பாங்க வாரம் வாரம். சரி நம்ம அதுக்கு ப்ரிப்பேரா இருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இல்லாம இருக்காங்க. சரி அவங்களுக்கு தெரியல, அது ஒன்றும் ஓகே. பட் ஆனா அவங்களுக்கு அந்த லக்கு எப்படிதாங்க ஃபேவர் ஆகுது? எனக்கு அந்த லக்கு என் வாழ்க்கையில இருந்து நான் எங்கேயோ போயிடுவேன். அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு போகுது. அது வெளியே போறேன்னு சொல்றது, அப்படி இருந்தும் அதை உள்ள உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதோ கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க. அது என்ன கண்டென்ட் தயவு செய்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ள இருக்க யார் என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் இந்த 15 பேர் என்ன கண்டென்ட் ப்ரோ கொடுத்தாங்க, எனக்கு அதுவே டவுட்டா தான் இருக்கு. இல்ல ரம்யா ஜோ தான் ஒர்ஸ்ட். ரம்யா ஜோ என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. அவங்க தலையானதே பெரிய விஷயம். ஆனா அந்த பொண்ணு தலையாகி ஒரு ஃபர்ஸ்டே பார்த்த உடனே ஐயோ நல்லா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா 2வது 3வது நாள் வந்து திருப்பி அப்படியே ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியாத இது கேம் பத்தி. எனக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பிபி கேம்னா என்ன, இன்னைக்கு எப்படி விளையாடணும்னு உங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தா அதை சொல்லுங்க. சொன்னாலும் ஏதோ கேரக்டர் விளையாட போற மாதிரி போங்க ப்ரோ. என்னத்த பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. அதாவது நான் முதல்ல பிபி ஹோஸ்டிங்னா என்னன்னு போய் ஹோஸ்ட் சொல்லி தரணுங்க. அப்புறமா நம்ம கேமை கண்டஸ்டன்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம். வச்சு ஹோஸ்ட் பண்ற லட்சணம் உட்காந்து ரோஸ் பண்ணிட்டு போயிரு. ஐயோ ஒரு க்ளோசர் குறியா என்னதான்டா இந்த பிரச்சனை மேட்டர்ல எனக்கு இப்ப என்ன என்ன வந்திருக்கு புரியலனா, கடைசியில? ரொம்ப சாதாரணமா பாசிங்ல வந்து சாவெல்லாம் சின்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த ஆளு. எனக்கு புரியல. அது என்ன அவன் என்ன சொன்னாலும் நார்மலைஸ் பண்றது? அதான் சொன்னேன் அது போஸ்ட் போடுங்க சாவு நீங்க. விஜய் சேதுபதி. அப்படிதான் போஸ்ட் போடுங்கன்றேன். அப்படி இல்ல, நம்ம தான் ஷோ பார்த்து சாகணும் அவர் சொல்லாம விட்டாரு. இல்ல விஜய் சேதுபதி போடுங்க. நீங்க எதுக்கு சாகலாம்? அவர் தானே அதை நார்மலைஸ் பண்றாரு. அவருக்கு போடுங்க. நமக்கெல்லாம் போட தேவையில்ல. நோ நோ. Yeah, thanks everyone. I will speak in the next round. Thank you. இளரசிகன் ப்ரோ. ப்ரோ சார். சரி ராஜி பேச, அதுக்கப்புறம் பிபி ஃபேன்கள் பேச. ஹலோ. ராஜி பேசுறேன். இல்ல அவங்க பேச கேக்குதா? முடியும், நான் பேசுறேன் ப்ரோ. பேசுங்க பிபி. பேசுங்க. அதுதான் இன்னைக்கு எதுவும் அதை பத்தி முக்கியமான விஷயத்த பத்தி பேசல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன மேட்ரு தான் இந்த பக்கெட் மேட்ரு. இதுக்கே வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான கரெக்டான பதில் சொல்ல முடியல அவங்களால. சுத்தி விடுறாங்க. ஒரு 3 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். இதுக்கே அவங்களால வந்து பதில் சொல்ல முடியல. கரெக்டா இது பண்ண மாட்டாங்க. இழுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த நகை மேட்ரு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த கண்டஸ்டன்ட் வந்து மக்கு கண்டஸ்டன்ட்ஸு. இவங்க கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் இது பண்ணா, இத ஒரு கன்டென்ட்டா வச்சு பேசினா ஒண்ணுமே வேலைக்கு ஆவாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ரோல் ஒண்ணு, கேரக்டர் ஒண்ணு குடுத்து, அதுல ஒரு ப்ளே வந்து நகை எடுக்கிறதுன்னு சொல்லி குடுத்தா, அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டு எல்லாருமே தான். நான் ஈவன் பார்வையும் தான் சொல்றேன். எல்லாருமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லார் சைடுமே மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதனால இது வந்து யார் பக்கமும் நியாயம்னு சொல்லி பேசவே முடியாது. ஸோ இவங்க பக்கம் தான் தப்பு, இவங்க பக்கம் தப்பு. இந்த பக்கம் நீங்க அடிச்சீங்கனாலும், இவங்க டீம் ஏ பண்ணதும் தப்பு தான். ஸோ அதனால இதுல நியாயம் யார் பக்கம்ன்றது அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்க போறதில்ல. எல்லாருமே அங்க அடிக்க தான் செய்யணும். ஸோ அப்படி டோட்டல் மொத்த பேரையும் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டு அவங்க அத அடிக்கணும்னா, அது கண்டிப்பா வந்து இன்னைக்கு அது இவ்வளவு சீக்கிரத்துல முடிய போறதில்ல. ஸோ அதனால அவங்க வந்து அத அப்படியே வந்து விட்டுட்டு, இத வந்து ஒரு கன்டென்ட்டா எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா நடத்திட்டாங்க. ஸோ அதுதான் நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். இல்லங்க. உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரியும் கடந்து போக முடியாது. ஏன்னா வந்து திஸ் இஸ் அ இஷ்யூ தட் நோ ஒன் ஹேஸ் எனி இன்ஃபர்மேஷன் ஆன். அங்க ரம்யா வந்து அங்க இன்வால்வ் ஆன ரம்யாக்கே அது எத பத்தி பேசுறாங்கன்னு புரியல. அவங்க வந்து அவங்ககிட்ட போய் கேட்கும்போது தான் அங்க ரம்யா சொன்னது தான் எடுத்து கொண்டு போய் நடு ஹால்ல போடுங்கன்னு சொன்னது ரம்யா தான். அது வந்து பாரு வந்து சொன்னது வந்து எல்லார்ட்டையுமே கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரம்யா தூக்கி நடு ஹால்ல போடுங்கன்னு சொன்னதே ரம்யா தான். ஷி ஹெர்செல்ஃப் இஸ் நாட் அவேர் வாட் ஆக்சுவலி வாஸ் ஹேப்பனிங் தேர். இது ஒரு இஷ்யூவா அதுதான் எடுத்துட்டு வந்து என்னன்னா, இன்னைக்கு இவ்வளவு வந்து நேரம் ஆக்சுவலா பேசிக்க ரம்யா தேவையில்ல. அதுதான். ஏன்னா இவ்ளோ நாள் ரம்யாவ பத்தி அவங்க ஒரு விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணவே இல்ல. ரம்யாவோட கேம் பிளே வந்து ஆரம்பத்துல இருந்தே இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க.
இவ்ளோ நாளா வந்து பண்ணாதத இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு அவங்க கேம மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அர்த்தம். அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததே அதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அண்ணன், அக்கான்னு சொல்லி ஃபேமிலி பாண்டிங்ல உள்ள உட்காந்துட்டு, மாத்தி மாத்தி வந்து இது பண்ணிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய கேம் பிளேவே. அது இவ்ளோ நாளா அவங்க அமைதியா விட்டு வச்சிருந்தது காரணம், அவங்க ஏதாவது ஒரு ட்ரூத்ஃபுல்லா இருந்து ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணுவாங்கன்னு தான் விட்டு வச்சிருக்காங்க. அது இப்ப லாஸ்ட் வீக்கும் அது மறுபடியும் கன்டின்யூ ஆகுது. அவங்க திரும்பி திரும்பி அத ரிப்பீட்டா பண்றாங்க. இப்ப உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்க்கும் அது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இததான் பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி பேசுறாங்க, பொய் பேசுறாங்க அப்படின்றது வந்து இப்ப பார்வதினா பண்ணனா, ஆமா நான் தப்பு பண்ணேன், நான் வில்லி தான் ஒத்துக்கிறாங்க. அத வந்து அந்த ஒத்துக்கூடிய மனப்பான்மை வந்து நெறைய பேருக்கு அங்க இல்ல. சோ இவ வந்து நடுவுல நெறைய விஷயம் பண்றது வந்து அங்க அப்பட்டமா உள்ள கண்டஸ்டன்ட்க்கும் தெரியுது. அத வெளிய தெரியப்படுத்தணும்னு நெனைச்சிருக்காங்க. அதனுடைய இதுதான் இன்னைக்கு லென்த்தா வந்து ரம்யா வந்து இதான் பண்ணியிருக்காங்கன்றது லென்த்தா காட்டுனா மாரி எனக்கு தோணுச்சு. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது இந்த நகட்ட இத வச்சு நம்ம இது பண்ணா ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. சோ அப்ப இத வந்து நம்ம மெயின் டாபிக்கா எடுத்து பேசணும்னு இவங்க இந்த ஃபைட் நடக்கும்போதே டீம் பிளான் பண்ணியிருப்பாங்க. சோ இததான் மெயின் டாபிக்கா எடுத்து ரம்யாவ ஃபுல்லா இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனைச்சிருக்காங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க. உண்மையா எக்ஸ்போ 1008 பாயிண்ட் இருக்குங்க. இவங்க கடைசில வந்தா தான் பண்ணி தொலைவாங்க. இன்னொன்னு இது பாத்தீங்களா, அங்க வந்து என்னுடைய ரம்யா போய் நான் ஒப்பீனியன் இது. போறேன்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி யோசிக்கலாம். ஓகே, ஓகே. ரம்யா அது இன்னொன்னு யோசி பண்ணீங்க. நான் வீட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள போய் அழுகும்போது, ரம்யா பக்கத்துல போய் நிக்கிறது போது சாண்ட்ரா, திவ்யா போய் நிக்கிறாங்க. இந்த அன்பு கேங்லேருந்து கூட்டத்துல என்னோட பொண்ணு, என்னோட அக்கா, என்னோட தங்கச்சின்னு சொன்ன யாரையுமே காணோம். அது ஏன்? போன அதான் வாரம். கேள்வி மெயினு. நான் சொல்றது இந்த வாரம். ஏங்க இந்த மாரி இதெல்லாம் பேசுனாங்க அவங்க. எப்படிங்க திடீர்னு பாசம் உடைஞ்சிருமாங்க? அதான் ஏங்க உங்க அது தங்கச்சின்னா பாசமா நீங்க இருந்தா விட்டுட்டு இப்படி உடையாதுங்க. அனாதையா இதெல்லாம் விட்டு பாசமாங்க. போயிருவாங்க. நீங்களும் இல்லங்க நம்புறீங்களே. சொல்றாங்களேன்னு கேக்குறேன். புரியுதா? அப்படிதானே சொல்றாங்க. பாசம்னு சொல்றாங்க. நேசம்னு சொல்றாங்க. உடையக்கூடாதுல்ல? இல்லன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இல்லன்னு தானே அர்த்தம். அப்ப வீட்டுக்குள்ள இருக்க மிச்ச எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொஸ்டின் மார்க் பண்ணலாமா அப்ப? அங்க வந்து கைய தூக்கி தாலாட்டு பாடி ஒருத்தர் தூங்க வச்சுட்டு போனாரே ஒரு அண்ணர். அந்த அண்ணர் எங்க போனாரு இப்ப? வந்து என்ன ஆச்சுன்னு கூட கேட்கலங்க. பேசினது தப்புன்னு கூட சொல்ல வரல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளே அவள தட்டி குடுத்துட்டு இருக்கா. பாத்தீங்களா ஃபினிஷிங்கு? அவளே பாத்ரூம்ல உட்கார்ந்து அவளுக்கு அவளே தட்டிக்கிட்டு இருக்கா. பாவமா வேற தாங்க இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப இல்ல, எனக்கு இல்ல. எனக்கு விஜய் புரியல. சேதுபதி தட்ஸ் பேட். புல்லி பண்ண மாரி இருக்குங்க எனக்கு. இட் வாஸ் புல்லி. இல்ல. போம்போது நீங்க அழுதுட்டே ஒரு இடைவெளி ஒரு ம். 2 சொல்லலாம். புல்லி தான் அதெல்லாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? எனேபிள் பண்ணிட்டு அவர பார்த்தா இப்ப இவரும் பண்ண போறாரு. விக்கல்ஸ் அவர மாரி பண்ணுவாரு. அவர் வந்து விக்கல்ஸ கேட்டா ஏய் திரும்பி என்ன சொல்லுவாரு. இப்படி நீங்களே தானே 2 பேரும் பண்ணீங்கம்பாரு. ஒரே ஈயும் ஒரே பியும் தான். நிமிஷம் ஒரே நிமிஷம் இது ஒன்மை பண்ணி ரசிகனா என்ன சாபு விஜேஸ்ன்னு சொல்லி ஹேஷ்டேக் ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா கரெக்ட் ஆ. தானே. ஆமா. என்ன அவர் தான் தப்பு சொன்னாரு. இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ட்டு. சின்ன நல்ல வார்த்தை வார்த்தை தானேங்க தானே. விக்கி. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? சின்ன வார்த்தைலாம் இல்லங்க. ரொம்ப சின்ன வார்த்தைங்க அதெல்லாம். திஸ் இஸ் ஆல் நத்திங். ரெண்டும் பண்ணட்டும். அது கரெக்ட்டா தான் இருக்கும். அவர் தான் சொன்னாரு சின்ன வார்த்தைன்ட்டு. அதான் சொல்றேன்ல. இவர் வந்து ஜாலியா சொல்றாரு தெரியுமா? நீங்க என்ன அடிங்க. பரவாயில்லன்றார்ல. வாங்கட்டும். அப்புறம் அவரே சொல்லிப்பாரு. சூப்பர் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நல்லா திட்டுனாங்க என்ன அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கட்டும். எனக்கு என்ன புரியலன்னா, அந்த நான் கேட்டது வந்து, அ என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்து வச்சீங்களான்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். கரெக்ட்டா? எனக்கும் அவ்ளோ ம்ஹ்ம். பெரிய தப்பெல்லாம் தெரியல. இல்ல. என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு தான் எடுத்துட்டு வந்து இல்ல, இல்ல. வச்சீங்களான்னு கேட்டது ஆக்சுவலி நான் ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேட்டர் சென்சிட்டிவா இருக்கும். அந்த மேட்டர் அவளுக்கு சென்சிட்டிவ். அப்படிதான் நம்ம அதுதாங்க இத நான் பார்க்கணும். சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அவன் எடுத்துட்டு வந்து இத வச்சுட்டான். வந்து விஜய் அவளோட வந்து அட்ரஸ் பண்ணதும் தப்பு தான் நான் சொல்லுவேன். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இத தப்பு தான். வச்சு ஒரு எபிசோடவே ரன் பண்ணி, இருக்கிற பொம்பளைங்களலாம் புல்லி பண்ணி, என்ன கிடைச்சது அந்த ஆளுக்கு? எனக்கு புரியல. Obviously support for Vikram எனக்கு for the புரியல. main hero. எதுக்குன்னு நான் கேக்குறேன். அதுக்கு எதுக்குடா அந்த ஒரு ஷோவ ட்ரூத்ல ரன் ப்ரூவ் பண்ணி, பண்ணணும்ல. இன்னொரு 15 அவர் பேர நல்லவருன்னு. கூட்டியாந்து போட்டு அவங்களுக்கு மனவலிய குடுத்து, இதுக்கு தான் சொல்லிட போறேன் நானு. சரி. அதாவது அது வந்து வியன்னா கேட்டதுல எந்த தப்பு எனக்கு தெரிஞ்சு எந்த தப்புமே இல்ல. அது என் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு தான் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டா.
எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், தெரியும்னு சொல்லியிருக்கலாம். இது நடுவுல இந்த விஷம் அரோரா வந்து கைய விட்டு நோண்டி பார்த்தா எடுத்தாங்க அப்படின்ற மாரி ஏதோ கேவலமா பாஸ் பண்ணியிருக்கான் கமெண்ட். அதுதான் அதேதான் சொன்னேன். இருக்கிறதுலயே அதுதான் சொன்னேன். கேவலம். ஓகேவா? அத வந்து இன்னைக்கு இவங்களே எல்லாருமா சேர்ந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓ! ஆமால்ல. அது வந்து எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்ததுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்பதான் ரியலைஸ் பண்ற மாரி நடிக்கிறாங்க அப்படியே பச்சையா. அத வந்து அதுதான் இவங்க ரொம்ப சைட்லேருந்து ஒருத்தன் இன்ஸ்டிகேட் ஆச்சு ஆக்சுவலா அந்த இதே மேட்ச் அரோரா வந்து. வந்து அவங்க கேங்ல சேரலன்னு வச்சுக்கோங்களேன், இத வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து ஆதிரியும், அரோராவும் இப்ப அவங்க கேங்ல இருக்கிறதுனால, நாங்களே கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, இப்ப அத வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டாச்சு. வியானாவ விடுச்சாச்சு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களுக்குலாம்? சரி ஓகே வன்மம் பண்ணிங்க. நம்ம ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே பண்ணி பேசிக்கலாம். ராஜு ம். பேசுங்க, அதுக்கப்புறம் நந்தினி பேசுங்க. 2 பேரும் அப்படியே இது பேசிட்டு அப்படியே நான் இது பண்றேன், ரொட்டேட் பண்றேன். நான் திருப்பி இது பண்ணா திருப்பி இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? திருப்பி நீங்க லிசனர் போனீங்கன்னா திருப்பி உங்க பாயிண்ட்ஸ் வரும்போது பேசுங்க. ஃபர்ஸ்ட் ராஜு பேசிருங்க, அதுக்கப்புறம் நந்தினி பேசிருங்க, அதுக்கப்புறம் லாவண்யா பேசுங்க. ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன கருத்து தான். அந்த பக்கெட் மேட்டரை வச்சு நீங்க 20 மினிட்ஸ் பேசுறீங்க. ஆனா அந்த அந்த லிவிங் ஹால்ல வந்து பிக் பாஸ் வந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதை எவனுமே மதிக்காம அத்தனை பேரும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க. அதையே வந்து ரொம்ப நேரமா பேசணுமா இல்ல இந்த பக்கெட் மேட்டர் ரொம்ப நேரம் பேசணுமா? எது முக்கியமா பேசணும் அவர் அது பேசவே இல்லையே. இது வந்து இவங்க ஒருத்தர் காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து எல்லாத்தையும் மட்டம் பண்றது எந்த காலத்திலயுமே கமல் சார் அப்படி பண்ணது கிடையாது. பட் இவர் அப்படி பண்றது இஸ் நாட் ஃபேர். இப்போ இன்னொன்னும் அந்த பொண்ணுக்கு அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து பேசினாங்கல்ல, இந்த மாதிரி உங்களை வந்து வெளியே வந்து குறை சொல்றாங்கன்னு. அந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து அப்படி படம் பண்ணீங்க, இது படம் பண்ணீங்க. நாங்க வந்து நம்ம வந்து எப்படின்னா இப்போ ஒரு பிபி ஃபேன்ஸா விஜய் சேதுபதி வந்து அவர் வெளியே எப்படி இருந்தாரு நம்ம வந்து குறை சொல்லவே கிடையாது. அவர் ஹோஸ்டா என்ன பண்றாரு, அந்த வீக்கெண்ட்ல என்ன பண்றத பத்தி நம்ம எல்லாரும் நம்ம பேசியிருக்கோம். இதே ஸ்பேஸ்ல பேசியிருக்கோம். இதே வந்து அவர் வந்து நல்லா ஹோஸ்ட் பண்ணும்போது இதே ஸ்பேஸ்ல எல்லாருமே நம்ம வந்து ஃபயர் விட்டுருக்கோம். இதே ஸ்பேஸ்ல ஃபயர் விட்டுருக்கோம். இதே ஸ்பேஸ்ல அவர் வந்து ஒழுங்கா வந்து ஹோஸ்ட் பண்ணாத போதும் அதை வந்து நம்ம சொல்லியும் காமிச்சிருக்கோம். இப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி இருக்கும். அதை வந்து அவர் ஏத்துக்கணும். ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் அதை வந்து நக்கல் பண்ற மாதிரி இருந்தது எனக்கு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மக்கள் சொல்ற அந்த அந்த இது வந்து நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்லிக்கோ, நான் இப்படித்தான் அந்த மாதிரி ஒரு நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப அது பேடா இருக்கு. ரசிகா, உனக்கு அது எப்படி இருந்துச்சு விஜய் சேதுபதி அப்படி அவர் பேசுனது? எனக்கு பிடிக்கல தான், நான் முதலே சொல்லிட்டேன். அப்புறம் சல்லி மேட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்து போலாம் புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு அதான் சொல்லல, இவர் வந்து ஒரு பக்கெட் கிடைச்சிருச்சு. வேற வீக்ல 5 நாள் நடந்திருக்கு சரியா? 5 நாள் நடந்து 1 மணியும் கேட்காம, நான் கடைசி ஃப்ரைடே கடைசி முடியும்போது ஒண்ணு காட்டி விட்டு, அந்த ஃப்ரைடே நிகழ்வுகள்னு மட்டும் வச்சே ஒரு ஃபுல் எபிசோட் ஓட்டியிருக்காரு இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி அந்த எதுக்குமே தெரியல. பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. அத காட்டுறாங்க வேற இது கேவலமா. பேப்பர்ல காட்டிட்டு, இத சொல்லியிருக்கீங்க நீங்க அப்படின்றாய்ங்க. யோவ்! என்ன? என்ன ஹோஸ்டிங் இது? இதுக்கு ஃபயர் வேறயாக்கும். எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு ப்ரோ. அவைங்க வந்து பரிதாபங்கள்ல கிண்டல் பண்ணாங்க. எழுதி குடுக்க மாட்றாய்ங்க அப்படின்ட்டு. இவர் நிஜமாலே அத அப்படியே கேவலமா பண்ணிட்டு இருக்காருங்க. இல்ல, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, உன்னை வந்து பிசிக்கல் டாஸ்க் வருது. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ல வெளியே அமிச்சிட்டீங்கன்னா யாரை வச்சு டாஸ்க் ஆடுவீங்க? அதே என் கேள்வி. இருக்காங்கல்ல, இவங்கள வச்சு அடிப்பாய்ங்க. நந்தி, நீங்க பேசுங்க நந்தி. ப்ரோ ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட வந்துட்டு அவங்களோட மெயின் மோட்டோ என்னவா இருந்திருக்குதுன்னா, பிளேயர்ஸ்குள்ள அதாவது இந்த இஷ்யூ இந்த பக்கெட் இஷ்யூ எதனால இப்படி ட்ராக் பண்ணாங்க எனக்கு தோணுதுன்னா, என்னோட பர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இந்த ஃப்ரைடே வந்து இது வந்து ரொம்ப லாங்கா போச்சு. இந்த இடத்துல அஃபெக்ட் ஆனது விக்ரம். அவன் வந்து அகைன் இன்னைக்கு ஃப்ரைடேலயே ஒரு ட்ராமா பண்ணிட்டான். ஒரு கிரைம் ட்ராமா பண்ணிட்டான். கிரைம் பேபி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அந்த விக்ரம் அஃபெக்ட் ஆனதுனால விக்ரம் வந்து நல்லவன் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறதுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் நல்லவன் காமிக்கணும். அண்ட் வியானா அண்ட் ரம்யா, பாரு இவங்க 3 பேரோட கேம் பிளே எக்ஸ்போஸ் பண்றதை தாண்டி ரம்யா இந்த இடத்துல போய் பேசியிருக்காங்க, வியானா இந்த இடத்துல போய் பேசியிருக்காங்கிற மாதிரி பர்டிகுலரா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு, மற்ற பிளேயர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நான் அந்த விஷயத்த பாக்குறேன். அண்ட் மோர் ஓவர் இது வந்து விக்ரமுக்கு ஃபுல் சப்போர்ட். அவன் நல்லவன், அவன் வந்து எதுவும் தப்பு பண்ணல, நீங்க தான் அதுக்கு இதா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும். செகண்ட் திங், இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, கேரக்டர் வைஸ் என்ன நீங்க புரிஞ்சுட்டீங்களா இல்ல ட்ரெஸ் நீங்க இந்த ட்ரெஸ் போடும்போது எப்படி அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா எனக்கு கிளிக் ஆனது என்னன்னா,
அதுல ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் நிக்க வச்சு பேசுனாங்க. செகண்ட் வந்துட்டு பாரு, தேர்ட் வந்துட்டு வினோத், ஃபோர்த் வந்துட்டு எஃப்ஜே, அண்ட் ஃபிஃப்த் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சபரி கை தூக்கிட்டான். விஜய் வந்து சொல்லல நேம், அவனா கை தூக்கி அவன் எழுந்திரிச்சிட்டான். இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா இவங்க தான் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அது டெஃபினட்டா நடக்க போகுது, அது தெரிஞ்சு போயிடுச்சு அப்பட்டமா இன்னைக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தேன். பட் விக்ரம் அண்ட் பாரு இந்த டாப் 2, வினோத், அந்த 3 வந்து டாப் 3 அவங்க வந்து கன்சிடர் பண்ண போறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்படிதான் ஷோவை கொண்டு போறாங்க இன்னைக்கு. அதுல நல்லா எனக்கு அப்சர்வேஷன் ஆச்சு. அண்ட் ஸோ இந்த பக்கெட் மேட்டர் இதுக்காக தான் அவங்க இவ்வளோ ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஷோவோட மோட்டோ வந்துட்டு எவன் தப்பு பண்றான், எவன் வந்து ஓவரா பேசுறான், அதெல்லாம் கண்டிக்கிறதெல்லாம் அவங்களுக்குலாம் தேவையில்லை. விஜேஎஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தை வந்து எடுக்க மாட்டாரு. ஏன்னா அது வந்து கான்ட்ரவர்சி நிறைய கிரியேட் ஆகும். அதுக்காகவே வந்து பேச வேண்டிய மேட்டர் எப்பவுமே பேச மாட்டாரு. ஆஸ் அ ஹோஸ்டா இது நம்ம பாஸ்ட் சீசன்ஸ்ல எல்லாமே பார்த்துருக்கோம், அவர் ஹேண்டில் பண்ண சீசன்ஸ் எல்லாமே. ஸோ இவருக்கு வந்து எந்த பேரும் கெட்ட பேர் ஆகக்கூடாது, அது வந்து அரசியல் களத்துலயும் உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் சீசன்ஸ்லயுமே பார்த்துருக்கோம். இவர் மெயின் மேட்டர் எப்பவுமே எடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி சப்பாவியா மேட்டர் இருக்கிற மட்டும் தான் ட்ராக் பண்ணி எபிசோட இது பண்ணி பீப்புள்ஸோட மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் டாக் ஆஃப் த ஷோவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோ இந்த வீடியோடது. அதுதான் அவர் அப்பட்டமா சொல்றாரு. நீ பாசிட்டிவா வை, நெகட்டிவா வை, எனக்கு அது தேவையில்லை. இந்த ஷோவை பத்தி பேசுறியா அது போதும், நீ கிரிட்டிசைஸ் பண்ணாம போ அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து ஷோ கொண்டு போறானுங்க. டிஆர்பி ஏறதோ இயர்லையோ, பட் இதை பத்தி பேசுறியா பேசு, அவ்வளவு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை கொண்டு போறாங்க. இன்னைக்கு எபிசோட் அப்படிதான் போச்சு. பட் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்க ஃபைனலிஸ்ட் வந்துட்டு விக்ரம், பாரு, எஃப்ஜே, வினோத் அண்ட் ஒன் மோர், யார் வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டுடே. ஓகே, தேங்க்யூ நந்தினி. நந்தினி நீங்கள் திருப்பி பேசணும்னா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். ஓகேவா? நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் நந்தினி. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, பேசிடுங்க அஞ்சலி பேசிடுங்க. அதுக்கப்புறம் சியோன் பேசிட்டோம் guys. சென்புரம் பேசுறீங்களா இல்லை அஞ்சலி பேசட்டுமா? இல்ல லெட் அஞ்சலி டாக். நான் வந்து ஆர்டர் படியே பேசுறேன். தேங்க்யூ. Okay. ஓகே Thank you guys. Actually, na first 15 minutes I missed, okay? நான் வாட்ச் பண்ணது வந்து அந்த பக்கெட் இன்சிடென்ட்ல இருந்து. But let me ask a question. நீங்க ஒண்ணுமே மிஸ் பண்ணல. அந்த பக்கெட் தான். Be happy that you missed that 15 minutes. But okay, let me ask you. ஒரே நிமிஷம். இமாத் ப்ரோ மைக் கொடுத்துருக்கேன். இமாத் ப்ரோ ஸ்பீக்கர் வந்துட்டீங்களா? வந்துட்டாரு, நீங்க சொன்ன வந்துட்டாரு. இமாது தான் வச்சு பொளக்க போறோம். இல்ல எனக்கு லிசனர் கட்டுது. வேற யாரும் இல்ல பொளக்கிறதுக்கு. ப்ரோ கேக்குதா? கேக்குது. அஞ்சலி பேசிட்டோம். இல்ல இமாத் ப்ரோ வருவாரு விடுங்க. பக் ஆயிருக்கும். பக் ஆயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வருவார் அப்படின்னா. சரி, வேற ஸ்பீக்கர் எது இது பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? பேசுங்க அஞ்சலி. ஓகே கைஸ், தேங்க்யூ. சரி, நான் கேட்குறேன் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிளான்டு, இது வந்து பாரு இன்ஸ்டிகேட் பண்ணி இது பிளான் பண்ணாங்கன்னு நம்ம யாருக்காச்சும் தெரியுமா? பார்க்கும்போது தெரியாதுல்ல? None of us knew that, right? All we saw was the post drama. Just ஒரு ஆக்ட் மாதிரி. சரி, அதுனாச்சும் முடிச்சிருக்கலாம். My point is going to be very different, guys. Point of view. அதுனாச்சும் முடிச்சிருக்கலாம். பட் அதே வந்து whole half the day on Friday, Viana was doing a scene, okay, accusing இவர் what is his name, விக்ரம. அவர் ஒரு அதுக்கு மேல அவருக்கு கிடைச்ச கண்டென்ட் வச்சு அவர் இன்னும் அழுது இன்னும் சீன் போட்டாரு. While all of this was actually a plan to distract Vikram. Okay, அதை வச்சு பக்கெட் வச்சு அங்க வந்து garments கொண்டு வந்து they made it inner garments, they made it seem as if we never see inner garments. ஏங்க அங்க வெளியே inner garments are always drying. We see advertisements everywhere of inner garments, inner essentials that is worn everywhere. பார்த்துக்கோங்க, these contestants-க்கு ஒரு கான்டென்ட் இல்ல, எப்படி யோசிக்கணும்னு தெரியல. ஒரு பிளான் போட்டு ஒருத்தரை டிஸ்ட்ராக்ட் பண்ணதை அதையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள.
they destroyed that whole sequence themselves because அந்த டீமேக்கு எப்பவுமே கோஆர்டினேஷன் சுத்தமா கிடையாது. Parvati initiated a plan. She discussed it with the two people. They could have actually pulled that haste off if they did it the way it was originally schemed. அதெல்லாம் விட்டுட்டு இத வந்து they tried to sensationalize it as some kind of inner garment of a woman. Why is inner garment of a woman so sacred அங்க? பார்த்ததே இல்லையா நம்ம வெளிய? அட்வர்டைஸ்மென்ட் பார்த்ததே இல்லையா எல்லா இடத்துலயும்? That shows the level of imbecileness of these contestants. Adada he tried to provoke. Actually, I'm trying. Although I completely disagree that it went the whole show, but again to show the hypocrisy of these women. I am this, I am that, அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து விட்டு அங்க they destroyed the whole play and diverted the whole thing and made it into an inner garment issueங்க. I hated it. அது பார்க்கும்போதே I was like, what stupidity is this, guys? Come on, why do we have to make something so sensitive when it's actually not so sensitive? That's the way I looked at it actually. I could be very, very a small minority who looks at it like that. I hated the show. But unfortunately, in the conspirators who tried to pretend they didn't know anything, who tried to pretend இது கான்ஸ்பிரசியே இல்ல, இது வந்து டெலிபரேட்டா பண்ண ஒரு இது மாதிரி பண்ணாங்கல்ல, I didn't like that at all. And I didn't know at all that this was a hasteக்கு போட்ட ஒரு பிளான்னு எனக்கு தெரியவே தெரியாது unless எல்லாம் நம்ம அழுதோம்னா that is actually not acceptance. Acceptance அப்பனா நீ you still thinking you're the victim. நம்ம தப்பு பண்ணா நம்ம victim கிடையாது. We are not the victim. But இங்க வந்து தப்பு பண்ணிட்டு அவங்களே அழுவாங்க because they feel they are the victims. Because அந்த recognition இல்ல, okay நம்ம தப்பு பண்ணிட்டோம், yeah we did wrong. இது whole நாட்டக் was a flop show புரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. பட் வேற வழியே இல்லாம இந்த முட்டாள் கும்பல or to let the whole house know that this was actually a plan. Viana and Ramya were involved in it. இதெல்லாம் சொல்றதுக்கு விஜய் சேதுபதி ஒரு whole episode எடுத்தாங்க. Of course, this was to show that Vikram was genuine or whatever that was. அவன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் மூடி மாறணும். அப்புறம் வந்து அவனை கொஞ்சம் அவன் அழுதான் பாருங்க. அந்த டைம்ல probably it was genuine because நான் பண்ணல என்ன அக்யூஸ் பண்றீங்களேன்னு. I really don't like that person in the show, the way he's playing. But instances where he has done something right, right illa, where he's accused for something he didn't do, அப்பனா அதுக்கு வந்து you got to acknowledge that. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. But the show was a bore. But அந்த bore எதனால தெரியுங்களா? உள்ள இருக்க contestants play பண்ணதுனால. It's got nothing to do really in my opinion. ஒண்ணுமே இல்ல. அவங்க ஸ்லேட்ல எழுதி வச்சத வச்சு வந்து கேட்டு ப்ளே பண்ண வேண்டியதா இருக்குது. எவ்வளவுதான் திட்டுவார் மேன். He's looking completely worn out. விஜய் சேதுபதி இந்த முட்டாள்கிட்ட பேசி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்சரும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அழுவுதுங்க. அப்படிதான் நான் சொல்ல வேணும். I can discuss more after listening to you guys. This was my thought. Okay, thank you for listening. Okay, Imad bro, hi bro, welcome bro. இமாத் உங்களை பொழக்க போறோம். Be prepared. எதுக்கு? பின்ன போடுற ட்வீட்ஸ் எல்லாம் என்ன போட்டு நாங்க என்னென்னவோ அக்செப்ட் பண்ணோம், என்னென்னவோ பெரிய டிக்கெட் போனா ஒரு பூனைக்குட்டி போயிருக்கு வெளியே. பிரச்சனை பூனைக்குட்டியா? ஓகே. ஏங்க அவர் ஆம்பளம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன பூனைக்குட்டி நீங்க பொசுக்கிட்டு? ஏங்க பூனைக்குட்டின்னா என்ன சும்மாவா? அது ஒரு இது கியூட் தான். ஆனா பெரிய பூனை அங்க பாத்தீங்களா 100.
வன்ம பூனை எங்க ஆக்சுவலா வீட்ல 2 இருக்கு. இல்ல இல்ல சின்ன குட்டீஸ். ஆக்சுவலா வந்து லயனே வந்து கேட் ஃபேமிலி தான். ஸோ டு நாட் வேணாம் அண்டர் ப்ரோ, எஸ்டிமேட் வேணாம். தட். அதெல்லாம் சேம் ப்ரோ. தெரியுங்க சியான். அது புரியல. அவ்வளோலாம் போக வேணாம். நாங்கெல்லாம் கேனைன் ஃபேமிலின்னு எல்லாம் கேனைன் இல்ல. அது என்னது இது? ஃபீலைன் ஃபேமிலி அதெல்லாம். கேனைன் எல்லாம் இல்ல. ஃபீலைன் தெரியும். ப்ரோ எப்படி இருந்துச்சு எபிசோடு? போட்டீங்க, ட்வீட் போட்டீங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா எஃப்ஜே தப்பிச்சிட்டான். அதுதான் மேட்டரா இருக்கு. மாதிரியா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் இருக்குமா ப்ரோ? மேபி நெக்ஸ்ட் வீக்கா? இன்னைக்கு அஞ்சலி நெக்ஸ்ட் வீக் செக் பாஸ் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு மேடம் பண்ண விஷயத்துல. ஆமா. அதான் முடிஞ்சுச்சு, நானும் முடிஞ்சுச்சு. நினைக்கிறேன். ஏன்னா ஆனா இப்போ 100 நாள் நாமினேஷன்ல வெயிட் அவங்க தானே பண்ணணும்னு வருவாங்க. நினைக்கிறேன். சாரி இமாத். நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல வந்துருவாங்க நாமினேஷன்ல. அதான் இந்த நெக்ஸ்ட் வீக் மாடர்ன் நாமினேஷன் சினிமா ஆல்ரெடி பண்ணியாச்சு ப்ரோ. அதான் ப்ரோ அந்த மாடர்ன் சினிமால யார் யார் இருக்கா? பார்வதி, எல்லாம் பெரிய கை கமருதீன், தான். வினோத், அப்புறம் யாரு? ரம்யா, வியானா, ரம்யா, வியானா, சபரி, சபரி. எஃப்ஜே. அவ்வளவுதான். ரம்யா அண்ட் எஃப்ஜேக்கு ரூட் பண்ணலாம். நல்ல வியானாவெல்லாம் வெட்டிட மாட்டாங்களே. ஆ? வியானா தெரியல நடுவுல தெரியல இல்ல டிபெண்ட்ஸ். இல்ல வாய்ப்பு இருக்கு. இமாத் ப்ரோ அனுப்ப மாட்டாங்க ப்ரோ. கடைசியா இவங்க விக்ரம் கட்டி பிடிச்சிட்டாங்களா, அதனால அனுப்ப மாட்டாங்க. ஆஹா. ஏய் நான் ஒரு மீம் பார்த்தேன் நானு. செம்மையா இருந்தது. அதை பார்த்து நான் அந்த மீம் வச்சு பேசுறேன். யாருக்கு எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ரம்யாவோட எமோஷன்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. ஸோ அந்த அழுதது எனக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அதாவது கேட்டு அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுதான்மா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த குவாலிட்டிலாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அந்த குவாலிட்டியை வச்சு ரம்யா லக்ஷ்மி, ரம்யா ஸ்டோர்னு சீரியல் எடுக்கலாம். ஆக்சுவலி அப்படியே வெளில கொண்டு போய் சீரியல் ஆரம்பிச்சிடலாங்க. அதான் இந்த பொண்ணு நல்லா அழுகுதே, தூக்கிட்டு வா. டப்பு டப்புன்னு அழுகுது. அதான் இந்த பொண்ணு நல்லா அழுகுதே, ரியாக்ஷன் நல்லா கான்ஸ்டா இருக்கு. அழுக. இமாத் ப்ரோ கிளிசரின் கேட்டா அப்படி செலவில்லை. அழுகுறாங்க, கேட்டா மயங்கி விழுகுறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வரும் சீரியல்ல? பாத்தீங்களா? இப்போ இதுல கூத்து என்னன்னா, ஆச்சா போச்சா ஆச்சா போச்சான்னு 1008 ஸ்பேஸ் போட்டு வாரம் ஃபுல்லா நடந்ததை வச்சு பேசிட்டு இருந்தீங்களா? அவர் ஒன்றும் பேசல. தூக்கி போடு. ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் அந்த பக்கெட்டை கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இனிமேட்டு இல்ல எல்லாம் எனக்கு வெளியே என்ன மட்டும் பாருங்க. ஆதங்கம்னா இதுல அவர் சொல்றாரு வேற, வாரம் பூரா நடந்த இம்பார்ட்டன்ட் மேட்டர் மட்டும் தானே நாங்க வீக்கெண்ட் பேச முடியும் அப்படிங்கிறாரு. அடே இன்னைக்கு வந்து விக்ரமோட எபிசோட் இன்னைக்கு. ஏங்க எல்லா வீக்கெண்டும் அவருக்கான எபிசோடு தானேங்க. நான் புதுசா சொல்றீங்க. இல்ல ஆக்சுவலா பார்வதிக்குமே அதான் வந்து பேக்ல கொஞ்சம் பெருசா கிரவுண்ட் சொம்படிக்கிற இருக்கேங்க. மாதிரி இல்ல, பார்வதிக்குமே கொஞ்சம் சொம்படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விஜிஎஸ் வந்து பார்வதி அந்த பிளான் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல வந்து அப்படியே பார்வதி பேசும்போது கைத்தட்டி ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா என்கரேஜ் பண்ணி பார்வதி விக்ரம் 2 பேருக்குமே வந்து அப்படியே முலாம் பூசுற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. நாளைக்கும் தான் நாளைக்கு அடிச்சிருக்காங்களே ப்ரோ. யாரு பாரு அடிச்சதான் சொன்னாங்க. அடிச்சாலும் பார்வதியும் விக்கல்ஸும் ஃபினாலே வரைக்கும் வேணும்ங்கிறத எதிர்பார்க்கறாராம். அது சொல்லியிருக்காரு. நாங்க சேவ் பண்ணும்போது சொன்னாரு, நாங்க 2 பேரும் சேர்த்து தான் சேவ் பண்ணிருக்காரு போல. ஒன்னதான் சேவ் பண்ணிருக்காராம். ஓ நாளைக்கு பார்வதிக்கு அடி உண்டா? எஸ். எதுக்குங்க? இல்ல வேணும் குடுக்கட்டும். இருப்பாங்களா? பார்வதி அடி வாங்கணும். பண்ண வேலைக்கு அடிட்டோம். வினோத்துக்கு தான் சம்மடி போட்டோம். வினோத்துக்கு இருக்காங்க. பாரு அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி தூக்கம் வராது, பாருக்கும் தூக்கம் வராது. வாரம் பூரா என்ன ஏன் அடிக்கல, என்ன ஏன் ஒண்ணும் சொல்லனா, அவங்க வந்து ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்க. ஆக்சுவலா பரிதாபங்கள் கோபி அவங்க வந்து ஒரு வீடியோ அவங்க பண்ண வேலைதான் ப்ரோ. அதுல வந்து பார்வை வச்சு, அதாவது பார்வை ஒரு கார்னர் பண்றாரு அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜனோட எவிக்ஷன் நடந்திருக்கும் அந்த வீடியோக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து இன்னைக்கு அப்படியே அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், நான் உண்மையிலேயே வந்து பாராட்டுறேன்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வதியை எதுவுமே டச்சே பண்ணல, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து போறாரு. சோ அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குமான்றது தெரியல. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் தாண்டி போயிட்டு இருக்குது வியூஸ். எனக்கு பிரச்சனை ப்ரோ, பிரச்சனை தூக்கவே அந்த இம்பாக்ட் தான் நினைக்கிறேன். அவர் வந்து இருக்கலாம். அவர் சேர தூக்கி போட்டது, கோட்டை கழட்டி போட்டதுதான் மாஸ் மூமெண்ட் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இவன் கோபி செஞ்ச வேலையில அதெல்லாம் தமாசு மூமெண்ட். இல்ல ஆக்சுவலா கமல் சாரையே பங்கம் பண்ணிருப்பான் கோபி. அதாவது கமல் சார் எல்லாம் வந்து தீபாவளி ட்ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கம். அது வந்து வருஷம் தீபாவளி வந்தாலே நான் அதை பாத்துருவேன். இந்த மாதிரி கமல் சாரையே ஈவரக்கம் இல்லாம பங்கம் பண்ணிருப்பானுங்க. விஜய் சேதுபதியை வந்து அஜய் ரகுபதி
So அது கூட இம்பாக்ட ஏற்படுத்தியிருக்கலாம். Who knows? இல்ல கண்டிப்பா. பிரஜன் எவிக்ஷனுக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். குயிக்கா கிளம்பிடுவேன். அதை ம். மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் நினைக்கிறேன் ரம்யாவை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணதே பிரஜின் தான். நீ என்னடா கேம் ஆடுற? ரம்யாவையாடா நீ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்ட? நீ கிளம்பு, ரம்யா உள்ள இருக்கட்டும், அதுக்கு ரம்யாவே விளையாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டென்ஷனை நீ தலைவரை வேற ஆக்கி உனக்கு கொடுத்த சான்ஸி நீ பழகல, கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. இதுதான் என்னோட அறிவுக்கு எட்டுனது. அதனால இதை மட்டும் சொல்லிட்டு ஓடிடலான்னு வந்தேன். உமர் ப்ரோ நான் ஒன்னே சொல்லட்டுங்களா? ஆக்சுவலா பிரச்சனை ஏன் அந்த வீக் தூக்குனாங்கன்னா, ஆக்சுவலா இப்போ அந்த வீக்கே தூக்கிக்கணும். ஒரு பிரச்சனை பண்ணும்போதே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வரவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் நான் அனுப்பும் போது அவங்கள வந்து நல்லவங்களா அனுப்புறேன் அப்படின்னு. அவரோட நேம் வந்து இந்த வீக் கொஞ்சம் நார்மலா இருந்தது, நல்ல மாதிரி கொண்டு போனாங்க இந்த வீக். இப்போ லாஸ்ட் வீக் இந்த வீக்கும் இவங்க இதை தான் பண்றாங்க. நார்மலைஸ் ஆகி நாங்க அவரை எவிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இன்னொன்னு தருண், நான் ஜஸ்ட் ஜோக்குக்கு சொல்றேன். இவங்க பிரிட்டெண்ட் பண்ணி ஒரு சண்டை போட்டு நிற்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பிரிட்டெண்ட் ஆயினோ நம்மளுக்கு ஏதோ தெரியாது, நம்மளுக்கு இன்னும் காதல குத்தாத மாதிரி நான் சோலோவா விளையாடுறேன்னு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மேக்கப் பண்றாங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸ் எங்க நிஜமா ஆகிறதுக்குள்ள அமுச்சு விட்டுட்டாங்க அவர். அவ்வளவுதான். ஓகே. ஒரு நிமிஷம் ஜெயா பேசட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஜெயா பேசுங்க, அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ, ஜானகி வாட் ஐ பேசுங்க. ஃபீல்னா இன்னைக்கு அந்த பக்கெட் மேட்டர் இன்னைக்கு மட்டும் டிஸ்க்ளோஸ் ஆகலைன்னா ஆக்சுவலி த பிளேம் வுட் பி ஆன் விக்ரம் தான். பிகாஸ் வியனா ஷி வெண்ட் ஓவர் போர்ட், ரொம்ப பண்ணிட்டா. ஆக்சுவலி அவர் ரொம்ப சீன் ஏங்க கிரியேட் அந்த பண்ணிட்டா. பக்கெட் மேட்டரை யாருமே கண்டுக்கவே இல்லைங்க. இவங்க தாங்க எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் பக்கெட்டா என்னடான்னு தான் கேட்டேன். அதான் ப்ரோ, அது ஆக்சுவலி தட் இஸ் a silly matter. அது ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல. பட் இந்த பொண்ணு என்ன பண்ணா, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் த ஹவுஸ் போய் உட்காந்து அவன் அப்படி பண்ணும், அது அப்படியே கேட்கல. ஷி மேட் இட் அ பிக் சீன். ஆக்சுவலி ஒண்ணுமே இல்ல, அது சின்ன மேட்டர். இவ எப்படி ப்ரோ, அவ எப்படி பிரிட்டெண்ட் பண்றா? பண்ற வேலை எல்லாம் எனக்கு ஆக்சுவலி இவன் கூட எல்லாம் இல்லையா இது பண்றப்ப அப்ப எல்லாம் அவளுக்கு ஃபேமிலி எல்லாம் தெரியல. எங்க அம்மி என்ன சொல்லுவாங்க, இது பண்ண என்ன சொல்லுவாங்க. பட் யாராச்சும் பேட் வேர்ட்னா அந்த பேட் வேர்ட் கூட வாயில வராதா மேடம்க்கு? ஐயோ அந்த பேட் வேர்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் பேட் அது வேர்ட். முடிச்ச உடனே பாத்தீங்களா ஜெய? முடிச்ச உடனே போய் எங்க சொல்றான் தெரியுமா, இட்ஸ் a trap, நான் விழுந்துட்டேன். ட்ராப் அப்படியே இவதான் அந்த ட்ராப்பை ரெடி பண்றா எல்லாமே. எவ்ரி வீக்கெண்ட் எனக்கு கீ தரல, எனக்கு கீ போடல, அந்த கீ போட்டாலும் ஒழுங்கா போடல தட்டுல, எல்லாம் சில்லி மேட்டர்ஸ் தான் எடுத்துட்டு வருவா வீக்கெண்ட்ஸ்ல. Actually, she creates a scene out of that. And in the matter, she had made a full, எல்லாரும் கூட உட்காந்து அந்த மேட்டரே பேசி 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 she made it a big issue. And இன்னைக்கு மட்டும் அந்த டாபிக் வரலன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. லைக் இட் வாஸ் அ பிளான்ட், லைக் பாரு பிளான் பண்ணா அண்ட் ஹவு இட் ஒர்க் அவுட். இதுல பிளேம் இவர் மேலதான் வந்திருக்கும், விக்ரம் மேலதான் வந்திருக்கும். ஆக்சுவலி இஃப் நம்மளுக்கே தெரியல பாருங்க இது எப்படி போச்சு, என்ன பண்ணாங்கன்னு. ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ரம்யா அஸ் அ கேப்டன் வாட் யூ டிட், ஓகே, யூ வேர் சப்போஸ் டு வாட்ச் எவ்ரி திங். நீ தான் இல்லையா ரெஸ்பான்சிபிள். நீ என்ன பண்ணிட்ட, ஈஸியா இல்லையா விக்ரம் மேல போட்டுட்டு நீ அசிஸ்டன்ட் மாரி இல்லையா இது பண்ணிக்கோ, நீ தான் எல்லாமே ரெஸ்பான்சிபிள். அப்படி ஷி ஆக்சுவலி பிளேட் தட் வே ஒன்லி. கேப்டன் இல்லையா அவ இல்ல, இட் வாஸ் ஆக்சுவலி விக்ரம் ஹூ வாஸ் டூயிங் ஆல் தட். ஸோ இட் வாஸ் டு ஷோ how you did your captainship, and then இந்த issue எப்படி நீ ஹேண்டில் பண்ணிருக்கலாம். You knew everything but you pretend as if you're very innocent. and அதுல இந்த